நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைய எபிசோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடி திருப்பம் அப்படின்னே சொல்லலாங்க. யாருமே எதிர்பார்க்காத சில சீக்ரெட்லாம் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. இப்போ முரளி எப்படியாச்சும் அபி கிட்ட காதலை சொல்லி அபியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்க போகும்பொழுது, இங்கே நம்ம ஆகாஷோட அம்மா அங்கே பார்த்துட்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அபியை போக சொல்லிட்டு நம்ம முரளியும், அதாவது அவங்கள பொறுத்தளவு கிருஷ்ணனும் ஆகாஷோட அம்மாவும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முரளியே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லை, அஞ்சலிக்கு அந்த முரளியை கிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அஞ்சலிக்கு குழந்தையே பிறக்காம அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடிக்கிற பாலில் அதுலேயும் இதுலேயும் ஏதோ மருந்தை கலந்து அவங்க பார்த்திங்கன்னா குழந்தையே உண்டாகாத மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி தன்னோட குடும்பத்துக்கு அவங்க குடும்பம் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால தான் எங்கள் அப்பா தூக்கில் தொங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கையே காமிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்கணும், எனக்கு சொத்து தான் முக்கியம்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தை நான் நிம்மதியாகவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட பாட்டி, அஞ்சலி இவங்க யாரையுமே நிம்மதியாக இருக்க விடக்கூடாது தான் என்னோடய வேலையே அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த முரளி இருந்துக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கிங்க, ஆனால் எனக்கு அபிதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதுதான் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க சொல்லியிருக்கிற கதை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இப்போ கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, அபியை கடையில் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ராகவ் போகும்போது ராகவை கூப்பிட்டு நன்றி சொல்கிறாங்க நம்ம அபி. ஏன்னா தன்னோட சொத்தெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால தானே இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா அஞ்சலி அங்கே வராங்க, ஒரு சேலையை கொடுத்து இதில் டிசைன் பண்ணுங்கிறாங்க. நம்ம அபி பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொடுக்குறாங்க, லட்டு. ஸோ இது தாங்க இனி எபிசோடை பொறுத்தளவு நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.